என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ரெஸ்யூமை எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 66 இருக்காங்க. மேபி ஆஃப்டர் இந்த புது சீரியஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சீரியஸ். ஸோ இந்த இது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 100க்கு மேலே போயிடுவாங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ கெட் இன் டு டாபிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஏன் நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் படிக்கணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறன்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெஷர்ஸும் சரி, ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சரி, அந்த ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நாட் ஓன்லி டெஸ்க்டாப் இன்ஜினியர், ஒரு சிஸ்டம் இன்ஜினியர், இல்லைன்னா ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட், இல்லைனா ஐடி ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட். ஸோ இந்த வேலையில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆகணும், அசூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போகணும், இல்லைன்னா ஜிசிபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போகணும், ஒரு ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகணும் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு விஎம், ஓகே, விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டீம் மேபி அப்ளிகேஷன் டீமாக இருக்கலாம், இல்லைன்னா டேட்டாபேஸ் சர்வர் டீமாக இருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக கூட பில்ட் பண்ணலாம் விஎம்ஐ. அப்படி இல்லைன்னா டெராஃபார்ம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு டூல், ஓகே. ஸோ ஆட்டோமேட்டட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஎம்ஐ பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்னா இந்த சம் பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐடி சப்போர்ட், ஐடி ஹெல்ப் டெஸ்க், இல்லைனா சிஸ்டம் இன்ஜினியர், இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வெரி பேசிக். ஓகே. ஸோ கெட் இன் டு டாபிக். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்குது அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ஓகே. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட பிபிடி எல்லாமே ஃபஸ்ட்டு பிக்சரைசிங் பிபிடிஸ் தான் இருக்க போகுது. அண்ட் தென் இதோட டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட், அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் டவராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் லாஸ்ட் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புது லேப்டாப் எடுக்க போகிறேன், இல்லைன்னா ஒரு ஒரு டவர், கம்ப்யூட்டர் டவர் நான் வாங்க போகிறேன், மேபி எனி பர்பஸ். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு ப்ராஜெக்ட்டுக்காக தேவைப்படுது, இல்லாட்டினா நான் ஒரு கேம், ஓகே, ஸோ கேம் விளையாடணும், அதுக்காக நான் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் டவரை வந்து நானே கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஸ்டடீஸ்க்காக இருக்கலாம், இல்லாட்டினா உங்களோட ஏதாவது ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குமா, இதுனா என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆஃப்டர் திஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டர் டவரில் இல்லைனா லேப்டாப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலுக்கு வந்துடுவீங்க. ஓகே. கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் ஹார்ட்வேரில் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் போர்டு. ஓகே. ஸோ ஒரு சிஸ்டம் போர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்டையர் கம்ப்யூட்டர் டவர். இதுதான் வந்து என்டையர் கம்ப்யூட்டர் டவர். இதில் நீங்கள் உள்ளே பார்க்குறது தான் வந்து சிஸ்டம் போர்டு. ஸோ இந்த சிஸ்டம் போர்டு தான் வந்து உங்களோட என்டையர் கம்ப்யூட்டர் சிஸ்டமோட சிங்கிள் பிளாட்ஃபார்ம். இந்த சிங்கிள் பிளாட்ஃபார்மில் தான் வந்து ஆல் காம்பனன்ட்ஸ், ஆல் பார்ட்ஸ், ஓகே, இம்பார்ட்டன்ட் ஆல் பார்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ, உங்கள் மெமரி, ஹார்ட் டிரைவ்ஸ், ஆப்டிக்கல் டிரைவ்ஸ் இருந்ததுன்னா ஆப்டிக்கல் டிரைவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கார்டு இருந்ததுன்னா வீடியோ கார்டு, அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் கார்டு, அப்புறம் போர்ட். ஓகே. இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையோட யூனிட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பவர் சப்ளையோட கேபிள். ஓகே. ஸோ
ஆப்டிக்கல் இந்த ஃபர்ஸ்ட் டிரைவ் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்குறோம் இல்லையா, இது ஆப்டிக்கல் சிடி டிரைவ். நார்மலாக நீங்கள் இப்போ பார்க்க முடியாது சிடி டிரைவ்லாம். இன் ஏர்லியர் டேஸ் வந்து முதல்ல சிடி டிரைவ் டிவிடி டிரைவ்னு இருந்துச்சு. ஒரு பட்டன் அமுத்துனா ஒரு சின்ன ட்ரே மாதிரி வெளியில் வரும். அதில் நம்ம சிடி இல்லைன்னா வந்து டிவிடி போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. அதுக்கப்புறம் இந்த பவர் சப்ளை இங்கிருந்து எல்லாம் அந்த கேபிள்ஸ்லாம் போகுது இல்லையா, ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர். ஸோ இந்த ரெட் கலர் எல்லாம் ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் எல்லாமே வந்து பவர் கார்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கிருந்து தான் வந்து உங்களோட சிஸ்டம் போர்டு இந்த ப்ளூ கலராக என்டையராக தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே என்டையர் போர்டு வி கால்ட் சிஸ்டம் போர்டு. இந்த சிஸ்டம் போர்டு தான் வந்து அஹ், இன்னொரு நேம், இந்த சிஸ்டம் போர்டுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஓகே, இதில் தான் வந்து சிபியோட கூலிங் ஃபேன் இங்கே இருக்குது. அதே மாதிரி பவர் சப்ளைஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அஹ், இந்த கீழே கீழே இங்கே வந்தீங்க அப்படின்னா 2 ஹார்ட் டிரைவ்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 2 ஹார்ட் டிரைவ்ஸ், இந்த 2 ஹார்ட் டிரைவ்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள்ஸ். இந்த டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் அண்ட் டேட்டா கேபிள். பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ரெட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அண்ட் டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா சப்பையாக இருக்கும். ஓகே, சன்னமாக அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து சாட்டா டேட்டா கேபிள்ஸ்னு சொல்லுவோம், எஸ்ஏடிஏ. ஓகே, இங்க இந்த 2 ட்ரேஸ் தான் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் இது பண்ணுவோம். இந்த எல்லோ கலர் குடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எல்லோ கலர்ல வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். ஓகே, அதுல வந்து ட்ரே மாரி இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வைக்கிற மாரி. அப்புறம் சைடுல வந்து ஸ்க்ரூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் பண்ணி ஸ்க்ரூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்க்ரூ அப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க சென்டர்ல தான் வந்து உங்களோட ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸருக்கு மேல தான் வந்து இந்த ஃபேன் இருக்கு. ஸோ எதுக்கு இந்த ஃபேன், என்னென்ன ப்ராசஸர் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இது என்னென்ன ஸ்லாட்ஸ்ன்னு இந்த பக்கம் இருக்கு. இது என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாலே தெரியுது. பேரலல் போர்ட், விஜிஏ கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு, யூஎஸ்பி, அப்புறம் ஆடியோ ஜாக்கி, ஓகே, கனெக்ட் பண்றதுக்கு, ஜாக்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு, சீரியல் போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஏர்லியர் டேஸ்ல உங்களோட கீபோர்டு, மவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இந்த PS/2 போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாமே வந்து யூஎஸ்பியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் நீங்க மேலே பார்க்கலாம், இது பவர் சப்ளைல இந்த பவர் சப்ளை பக்கத்தில் இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா மெமரி ஸ்லாட்ஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த 2 ஸ்லாட்ஸ், மெமரி ஸ்லாட்ஸ், ரேம் ஸ்லாட்ஸ். இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்கினா எனக்கு 8 GB வேணும், 32 GB வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரேம் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாட்ஸ். ஓகே, அண்ட் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னும் டீட்டெயிலாக அந்த போர்டு, சிஸ்டம் போர்டு, ஐ மீன் மதர் போர்டை பார்க்குறோம். ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் லைக் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து ஃபியூ திங்ஸ் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிமாஸ் பேக்கப் பேட்டரி. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டரி இங்கே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சிபியூ சாக்கெட். ஓகே, இதுதான் சிபியூ சாக்கெட். நம்ம அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து அந்த டாப்பில் இருந்தது. ஸோ இந்த சாக்கெட்டில் தான் வந்து சிபியூ உங்கள் ப்ராசஸர். ஓகே, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். அதை வந்து சில பேர் எல்லாரும் சிலவங்க வந்து மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜஸ்ட் வந்து ப்ராசஸர்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் தான் வந்து ஆம், எல்லா வேலையும் பண்ணுறது இந்த ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸருமே நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். அது வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராசஸரை மேனுஃபேக்சர் பண்ண டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ப்ராசஸர் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸர் வந்து இந்த போர்டில் இன்பில்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ் நம்ம அங்கே வந்து பேக் வியூவில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டர்ஸ், பெரிஃபரல் கனெக்டர்ஸ், யூஎஸ்பி. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்டர்ஸ் இந்த சைடில் இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஏர்லியர் டேஸில் வந்து இது மவுஸு கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சீரியல் போர்ட், விஜிஏ கேபிள். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்துருச்சு, யூஎஸ்பி போர்ட்டு, பவர் கேபிள், சார்ஜிங். இப்போ நீங்கள் இது எடுத்துக்கிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சார்ஜ் போர்ட் இது பக்கத்துலேயே இருக்கும். ஓகே, அண்ட் யூஎஸ்பி போர்ட் இருக்கும். ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லதுன்னா ஹெட்செட் ஜாக்கில் இருக்கும்.
அதே மாதிரி இங்க CPU, ஓகே, ஃபேன் கனெக்டர் இங்க இருக்கும், அதுக்கான பவர் சப்ளை, CPU ஃபேன் அண்ட் ஹீட் சிங்க் மவுண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது என்ன மவுண்ட்னா எப்படி இருக்கும், அந்த பவர் சப்ளை ஃபேன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து மெமரி ஸ்லாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப். பட் ரைட் நோ நம்ம இந்த மாதிரி லாக் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இது வந்து சூப்பர் இன்புட் அவுட்புட் சிப் அண்ட் பவர் கனெக்டர். இதுதான் நம்ம பவர் சப்ளைலேருந்து கனெக்ட் பண்ணுறது, அதாவது இந்த மதர் போர்டுக்கு ஃபுல்லாக பவர் சப்ளை பண்ணுறது இங்கிருந்து தான். ஃப்ளாப்பி டிரைவ், இட் இஸ் ஓல்டு. நான் இது உங்களுக்கு காமிக்கணும், டீட்டெயில்டாக வந்து விஷுவலைஸாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்சராக ஆன்லைன் எடுத்தது. ஸோ SATA கனெக்டர் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாஸ் ஃப்ளாஷ் சிப் இங்கே ஒன்று இருக்கும் அண்ட் ஹீட் சிங்க். ஸோ ஹீட் சிங்க் இதை பற்றி பார்க்கலாம். பிகாஸ் உங்கள் மதர் போர்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சிபியூவாக இருக்கட்டும், இங்கே பாருங்க இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ராசர் வித் ஹீட் சிங்க்னு இருக்கும். இந்த ஹீட் சிங்க் எதுக்கு, இங்கே ஒரு ஹீட் சிங்க் எதுக்கு ஹீட் சிங்க் அப்படின்னா, நம்ம மதர் போர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சிபியூ இருக்கும், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கும். அது வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆயிரும். ஓகே, ஸோ அதை வந்து கூலிங்காக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நம்ம கூலிங் ஃபேனு, அதே மாதிரி ஹீட் சிங்க்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சீமாஸ் பேக்கப் பேட்டரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் நம்ம வாட்சில் இருக்கிற பேட்டரியோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ நார்மலி அந்த பேட்டரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் வந்து பூட் ஆகலை அப்படின்னா, in earlier days, we used to change that. And coming to audio, audio chip எல்லாமே இந்த இதில் தான் இருக்கு. இன்டகிரேட்டட் ஈத்தர்நெட். ஓகே, ஸோ நெட்ஒர்க் டிவைசஸும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, ஸோ பெரிஃபரல் டிவைசஸில் என்னென்ன நெட்ஒர்க் டிவைசஸ் நம்ம கம்ப்யூட்டர் டவரில் இல்லாட்டினா நம்மளோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சிபியூ. ஸோ சிபியூ பற்றி டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது இதோட டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும், மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இன்டெல், ஏஎம்டி, குவால்கம், மீடியாடெக், நிவிடியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மேனுஃபேக்சர் ஹேஸ் தேர் ஓன் வேல்யூ. ஓகே, மார்க்கெட் வேல்யூ. ஸோ நீங்கள் இந்த இந்த காம்படிட்டர்ஸோட ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸரும் வந்து டிஃபர் ஆகும். அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸும் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு i5 இன்டெல்ல i5 இல்லைன்னா i7 அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா i5 வந்து காஸ்ட் வைஸாக கம்மியாக இருக்கும், i7 வந்து காஸ்ட் வைஸாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் டெக்னிக்கலி ஸோ கம்ப்யூட்டரில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஸோ பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து எல்லா டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸும் இதுதான் பண்ணும். நீங்கள் இப்போ ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராசஸ் ஆகணும். ஓகே, அந்த சாஃப்ட்வேர்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு இமேஜை வந்து க்ராப் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த க்ராப் பண்ணுற ப்ராசஸை இது எங்கே பண்ணும் அப்படின்னா இந்த சிபியூ இங்கே தான் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது இந்த கண்ட்ரோல் யூனிட் அண்ட் மெமரி யூனிட் அண்ட் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ஸோ இதெல்லாம் வந்து சிபியூவோட யூனிட்ஸ். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கறது தான் வந்து சிபியூ. இது வந்து எல்லா உங்கள் கம்ப்யூட்டரில் இன்புட் டிவைசஸாக இருக்கட்டும், அவுட்புட் டிவைசஸாக இருக்கட்டும், மெமரி யூனிட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த பார்ட்டாக இருந்தாலும் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் இப்போ இந்த சிபியூ வேலை செய்யலை அப்படின்னா யுவர் சிஸ்டம் இஸ் நாட் நத்திங், டெட். ஓகே, சிஸ்டம்னாலே நான் ஒரு இன்புட் கொடுத்து அது ஒரு அவுட்புட் கொடுக்கணும். ஓகே, டிசைர்ட் அவுட்புட், நான் நினைக்கிற அவுட்புட் அது கொடுக்கணும். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சிபியூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்: மெமரி யூனிட், அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட், அப்புறம் அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்புட் கொடுக்கும்போது ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வருது. ஸோ மெமரி யூனிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ப்ராசஸிங். ஸோ நீங்கள் ஒரு
இது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஸ்டோர் பண்ணி ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும், அந்த ரிசல்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி, ஓகே, ஃபைனல் லிஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, அதை அவுட்புட் டிவைசஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி யூனிட். ஓகே, இது எல்லா இன்புட் அவுட்புட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக டேட்டாவை கேரி பண்ணாது, பட் இட் ப்ராசஸ். ஓகே, எந்த ஒரு டேட்டா இதாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான் இதோடது, பட் இட் நெவர் கேரி அவுட். ஸோ இது வந்து அவுட்புட் டிவைசஸோட கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். Arithmetic logic unit, all calculations are performed. So, arithmetic operations like addition, subtraction, multiplication, division, logic operations, and இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை லாஜிக் யூனிட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இட் கம்பேர்ஸ். ஓகே, இட் கம்பேர்ஸ் அண்ட் டேக் அ டெசிஷன். ஓகே, நீங்கள் ஒரு சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும், ஒரு ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி அதோட அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அதுதான் வந்து லாஜிக் யூனிட். தட்ஸ் ஆல் அபவுட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம மெமரி பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மெமரி வந்து எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் இருக்கும். எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டேபாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸில் கூட மெமரி. மெமரியை வந்து ரெண்டு இதாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் பிரைமரி மெமரி, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியில் ரேம் அண்ட் ரோம். ஸோ இம்பார்ட்டன்ட் மெமரி காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம். ஓகே, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேம் அண்ட் ரோம் இருக்கு. ஓகே, ஸோ ரேம்னா என்ன அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேமை பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரோம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரேம், ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது வந்து ரீட் அண்ட் ரைட் மெமரி. ஸோ ரீடும் பண்ணும், ரைட்டும் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோர் தி டேட்டா அண்ட் ரன்னிங் தி ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த ரேம் தான். ஓகே, இந்த ரேமோட ஒரு பியூட்டி. ஓகே, ஸோ இந்த ரேமோட பியூட்டி என்ன அப்படின்னா ஸோ வாலட்டைல். ஸோ வாலட்டைல் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பவர் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வந்து சக்தி இருக்கும். அதாவது உங்களோட ப்ரோக்ராமோ இல்லை உங்கள் டேட்டாவோ எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, பவர் இல்லை அப்படின்னா டேட்டா வில் பி லாஸ்ட், கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடும் லைக் ஜீரோ. ஓகே, ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வாலட்டைல் அப்படின்னா இஃப் இட் இஸ் பவர்ட் ஆன் டேட்டா வில் பி தேர். ஓகே, பவர்ட் ஆஃப் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. இந்த ஸ்லைடில் பாருங்கள், கீழே இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நான் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பேன். ஓகே, அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேம் அண்ட் ரோம். இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, பவர் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை ரேமில். ஓகே, அண்ட் இங்கே ரேமில் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது, அதனால டேட்டாஸ் வந்து இருக்கும். ஓகே, பட் இதை ரோம் போகிறதுக்கு முன்னாடி இது டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஏன்னா டேட்டா எல்லாமே லாஸ் ஆகிரும். எப்போ அப்படின்னா பவர் ஆஃப் ஆச்சுன்னா எல்லாமே லாஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம ரோமுக்கு வருவோம். ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோமோட டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இங்கே ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணாலும் சரி, பவர் ஆன் பண்ணாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோம் டேட்டாவோட தான் இருக்கு. ஓகே, டேட்டா எல்லாமே வந்து ரோமில் அப்படியே இருக்கு. ஸோ ரோம், ஆர்ஓஎம், ஸோ ரீட் ஒன்லி மெமரி. நம்ம ரேமில் பார்க்கும்போது ரீட் அண்ட் ரைட், பட் ரோம் அப்படி இல்லை, இட்ஸ் குவைட் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது ரீட் ஒன்லி. நீங்கள் எதுவும் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா வந்து அதில் பஞ்ச் பண்ணிட்டீங்க, அதில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரைட்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி யூ கேன் ரீட் இட். ஓகே, இந்த ரோம் எங்கே இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ நான் வாலட்டைல். ஓகே, இட்ஸ் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இது எங்கே இருக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு பூட் ஆகிறதுக்கு
ஓகே. சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம சிபியூ குடுக்கணும். நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணதுக்கப்புறம், ஆ ஏதாவது ஒரு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம சிபியூக்கோ ஆ குடுக்குறதுக்கு ஒரு சின்ன அ ஒரு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகே. அங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பவர் வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சிபியு, உங்களோட என்டையர் மதர் போர்ட் இது எல்லாமே வந்து பூட் அப் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஓஎஸ் டிஸ்க்கா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட ஹார்ட் டிரைவ்ஸா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட ஆ இன்புட், அவுட்புட் டிவைஸஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும், இங்க சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்டார்ட் பண்றது தான் வந்து ரோம். ரோம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க பார்த்தீங்கன்னா, ரீட் ஒன்லி மெமரி. ஓகே. இந்த ரீட் ஒன்லி மெமரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி இருக்கு. எம்ரோம்னு சொல்லுவோம், பிரோம்னு சொல்லுவோம். புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதே மாரி EPROM அப்படின்னு சொல்லுவோம். EPROM. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு டைப் இருக்கு, டபிள்இ ப்ரோம். ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கலி எரேசபிள் அண்ட் ப்ரோக்ராமபிள் ரோம். ஓகே. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம், இந்த ரோமோட பியூட்டி என்னன்னா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ இந்த பெர்மனன்ட் ஸ்டோரேஜில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே. அண்ட் கம்மிங் டு ரேம். ஓகே. நான் டைப்ஸ் சொல்லாமல் போயிட்டேன் ரேமில். ஓகே. கம்மிங் டு ரேம். ஸோ ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ரேம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேம். ஸோ ஸ்டாட்டிக் ரேம் எப்போ இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. நார்மலி எல்லா மெமரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்னு இருக்கும். ஓகே. நான் அதில் டீப்பாக போக வேண்டாம். ஓகே. ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஸ்டோர் சம் டேட்டா அப்படி மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் மெமரி அந்த இதுக்குள்ள ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். அதில் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. அண்ட் கம்மிங் டு டிராம். ஓகே. ஸோ டைனமிக் ஆர்ஏஎம். ஓகே. ஸோ இந்த டைனமிக் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே நம்ம ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் ஏன் வந்து இந்த டிரோம் டைனமிக் ரேமுக்கும் ஸ்டாட்டிக் ரேமுக்கும் இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்கள் இன்டர்வியூவர் வந்து கைண்ட்லி சே அபவுட் மெமரி. அப்போது நீங்கள் சொல்லணும் ரேம், ரோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ரேம்லனா டிஃப்ரெண்ட் டூ டைப்ஸ் இருக்குது. டூ டைப்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஸ்டாட்டிக் ரேம்னு சொன்னீங்கன்னா அதில் இது ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அதில் வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. வென் யூ கோ டு டைனமிக் ரேம் அது வந்து கெப்பாசிட்டரும் டிரான்சிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூவர்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. தட் வில் பி உங்களோட கெட்டிங் இன் டு த ஜாப் ஓட சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரேமோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32 ஜிபி ரேம் வரைக்கும் இருக்கு. கீப் ஆன் இன்க்ரீசிங். லைக் ஆல்வேஸ் ரிமெம்பர் ரேம் சைஸ். நீங்கள் எங்கே யாராவது ஒருத்தர் வந்து 3 ஜிபி ரேம் இருக்கா 3 ஜிபி ரேம் இருக்கா அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க நோ. ஓகே. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் 2 ஜிபி, 4, 8, 16, 32. ஸோ இந்த நம்பர்ஸில் தான் வந்து இட் வில் பி தேர். ஓகே. ஆல்வேஸ் ரிமெம்பர் 2 டு தி ஸ்கொயர் 4, 2 டு தி ஸ்கொயர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆஃப் சம்திங், 2 டு தி பவர் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சில் தான் வந்து வேல்யூஸ் இருக்கும். 32 ஜிபி, 64 ஜிபி, 16 ஜிபி, 8 ஜிபி. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு 2 டு தி பவர் ஆஃப் வேல்யூஸில் தான் வந்து ரேமோட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ், ரேமோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர். ஓகே. ரேம் வந்து ஃபாஸ்டர். இது வந்து ரொம்ப லெஸ் பவரை வந்து கன்சியூம் பண்ணும் நீங்கள் மற்ற செகண்டரி மெமரி கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரீட் அண்ட் ரைட்
நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாரி இந்த ரேம் தான் வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. ஸோ எப்படி இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு கேட்ச் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். அந்த கேட்ச் மெமரியில இருந்து தான் வந்து ப்ராசஸ் ஆகுறது. ஓகே. ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் ஓகே. இன் பிட்வீன்ல ஒரு கேட்ச் மெமரி இருக்கும். அது கம்ப்யூட்டர் சிபியூவோட என்டையர் வொர்க்க வந்து வந்து ஸ்பீட் அப் பண்ணும். ஓகே. அதனால தான் வந்து நம்ம எனக்கு 8 ஜிபி வேண்டாம். ஐ வில் கோ ஃபார் 16 ஜிபி. இல்ல அது வேண்டாம். நான் 32 ஜிபி போறேன். இல்லன்னா அதுவும் வேணாம். அது இன்னும் அதிகமா போறேன். ஓகே. ஸோ 128 ஓகே. ஸோ 128 போறேன். சொல்லி கீப் ஆன் இன்க்ரீசிங் தி ரேம் சைஸ். ஓகே. அண்ட் ஆப்வியஸா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேமோடது எக்ஸ்பென்சிவ் அண்ட் லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் இட்ஸ் அ வாலடைல் மெமரி. வாலடைல் மெமரினா ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி erase தி டேட்டா. ஓகே. ஸோ ரோம் ஸோ ரோம் ரீட் ஒன்லி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பயாஸ் நான் அந்த வேர்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். பயாஸ் சச்சஸ் லைக் உங்களோட ஸ்டார்ட் அப் உங்கள் சிஸ்டம் இல்லைன்னா லேப்டாப்பை ஸ்டார்ட் அப் பண்ணுறதே வந்து ப்ரொசீஜர் எல்லாமே வந்து லோடப் ஆகிருக்கிறது ரோமில் தான். ஓகே. அண்ட் எம்ரோம் மாஸ்க்டு ரோம். ஸோ இட்ஸ் ஹார்ட் வயர்ட் அண்ட் ப்ரீ ப்ரோக்ராம்ட் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண ஹார்ட் வயர்ட். அதை வந்து நீங்கள் எதுவும் ஆல்டர்லாம் பண்ண முடியாது as I said before. அண்ட் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அதான் பிரோம். இது வந்து நாட் எரேசபிள். ஓகே. ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அதை வந்து அந்த மெமரியில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் எரேஸ் பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் நம்ம பார்த்தது இப்ரோம். ஓகே. ஸோ இப்ரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டென்ட் இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து எரேஸ் பண்ண முடியாது அப்படிதான் ப்ரீவியஸ் இதில் பார்த்துருப்போம். பட் இந்த இப்ரோம் அப்படின்னாலே எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகே. ஸோ இது எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படின்னா யூவி லைட். ஓகே. யூவி லைட்டை பாஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து எரேஸ் பண்ணலாம். ஓகே. தட் இஸ் இப்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இப்ரோம் வச்சுருக்கீங்க. ஒரு ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் ஓகே. சம் சி ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை வந்து அந்த மெமரியில் வச்சுருக்கீங்க. பட் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் ட்ரெண்டுக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஜாவா இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து அதில் அந்த ப்ரோக்ராம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ரோம் ஓகே எரேசபிள் ப்ரோக்ராம்பிள் இதில் வந்து யூவி லைட்டை பாஸ் பண்ணி யூ கேன் கம்ப்ளீட்லி ரிமூவ் த என்டையர் ப்ரோக்ராம் சி ப்ளஸ் ஓல்டர் ஒன் நீங்கள் புதுசாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள். ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கலி எரேசபிள் பிரோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா சாஃப்ட்வேர் எம்பர்டட் சிஸ்டம்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்ம மொபைல் டிவைசஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்ரோம். இது வந்து எப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் அண்ட் ப்ரோக்ராமபிள் ரோம். ஓகே. ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா மீடியா ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மொபைலில் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோம் இப்ரோம் அந்த மாதிரி மெமரி இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து ரீசெட் சொல்லுவோம் இல்லையா ஃபேக்ட்ரி ரீசெட். ஓகே. ஃபேக்ட்ரி ரீசெட்லாம் பண்ணும்போது வி ஆர் யூசிங் திஸ் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் பிரோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலடைல் பவர் ஆஃப் ஆனாலும் டேட்டாஸ் அப்படியே தான் இருக்கும். குட் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ரோம் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து
நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் அந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது வந்து ஒரு மொபைல் ஃபோன்ஸில் இல்லைன்னா சிஸ்டமில் உங்கள் லேப்டாப்பில் இருந்தது அப்படின்னா அது வந்து எரேஸ் ஆகாது. ஓகே, நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ரேம் அண்ட் ரோம் வந்து கம்மி எக்ஸ்பென்சிவ்ஸ் அண்ட் சின்ஸ் ஆர் இஸ் அ ஸ்டாட்டிக். ஓகேவா, ஸ்டாட்டிக். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ. நம்ம ரேமே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ரோம் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது ரேம் வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகம், ரோம் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். ப்ரைமரி மெமரி. நம்ம செகண்டரி மெமரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் போர் அடிக்கும். ஸோ ஐ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்டரி மெமரி. டோன்ட் forget டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.